எவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கான். அவனை விட்டு வைக்க கூடாது. அவனை கொன்னே தீரணும். அவன் எனக்கு பண்ண துரோகத்துக்கு அவனை விடக்கூடாது. அவனை கொன்னுடணும். அவனை கொன்னே தீரணும். போலீஸ்காரங்களுக்கு முதல்ல கால் பண்ணி இவ்வளவு முதல்ல போட்டு விடணும். இதாண்டா பிரச்சனை. என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறாடா. நந்தினியை இங்க வச்சு குணப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ மோசமான நிலைமையில இருக்கா. எனக்கு புரியுற மாதிரி சொல்றா. நந்தினி தான் எந்த புக்கெல்லாம் படிக்கிறாளோ அந்த புக்கில் இருக்கிற கதாபாத்திரமாவே தன்னை கற்பனை பண்ணிக்கிறா. முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த கதைக்குள்ள இருக்கிற கதாபாத்திரத்தோட கேரக்டர் அவளுக்குள்ளேயே வந்துருது. அப்புறம் உன்னைக்குள்ள ஏன் அவ முயற்சி பண்ணா? மேடம் இந்தாங்க தண்ணி குடிங்க. இதுக்குள்ள வேற ஏதோ ஒரு விஷயம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இவளை என்னதான் பண்றது இப்போ? ஏதோ சவுண்ட் கேக்குது இல்ல? நந்தினி, ஐயோ இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கா? எப்பா இந்த பொண்ணு சகாசமே தேவைடா சாமி. எப்பா முதல்ல இங்கிருந்து நான் கிளம்புறேன். ஆளை விடுங்கடா சாமி. எப்பா நந்தினி, நந்தினி எழுந்துருமா? என்னாச்சு நந்தினி? நந்தினி, நந்தினி என்னடா? என்னமாச்சு? என்ன சொல்லு நந்தினி. நீ பயப்படாத, கனவுதான், எல்லாம் சரியாயிடும். பயப்படாத நந்தினி. நந்தினி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் வரைக்கும் தூங்குவா. வா. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவளை ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு கூட்டிட்டு போயிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி, நாளைக்கு கூட்டிட்டு போலாம். சொல்லுங்க ராஜேஷ். சார், இப்போ உங்கள் பொண்ணோட நிலைமை எப்படி இருக்கு? எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் வேலைக்கு ஆகல சார். அவள் அந்த விஷயத்தை மறக்கவே மாட்டேன்றா சார். நான் இப்போ அவளை ட்ரீட்மெண்ட்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஓகே. டாக்டர் சொன்ன விஷயம் என்னன்னா, இவ யாரை கொல்லணும்னு நினைக்கிறாளோ அவங்கள இவ முன்னாடி கூட்டிகிட்டு வந்தால் போதும் சார். இவ பிரச்சனையை தீர்த்துடலான்னு சொல்கிறாங்க சார். ஓகே. அந்த பத்திரிகையில் இருக்கிற ஃபோட்டோவை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் சார். கொஞ்சம் பார்க்குறீங்களா சார்? வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கீங்களா? ஆமாம் சார். பார்க்குறேன். அட, இவன் ராகுல் எனக்கு நல்லாவே தெரியுமே. யாயா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். இவரை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ராஜேஷ்.
அவங்க மேகசினில் ரொம்ப பிரபலமானவங்க. யா ஹீஸ் அ குட் மாடல். நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டுக்கு நானே கூட்டிகிட்டு வரேன். தேங்க்யூ சார். வச்சிடுறேன். ப்ளீஸ் வாங்க. நந்தினி எங்க? மா நந்தினி, வாமா. மா நந்தினி, இங்க வாமா. வெளியே வாமா. அட வா. நான் வரல. அட நீ எதுக்கு பயப்படாதம்மா. வான்னு சொல்றேன்ல. வா, பொறுமையா வா. நந்தினி, 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 நந்தினி இங்க பாரு. நீ சொன்னவங்க இவங்க தான். இவங்க 2 பேரை பத்தி தானே நீ பேசிக்கிட்டு இருக்க? நந்தினி, ஒரு நிமிஷம் பாருமா. அட பயப்படாம பாருமா. நீ எதுக்கும் பயப்படக்கூடாது, புரியுதா? தைரியமா இரு. தைரியமா பாருமா. ஓகே, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருங்க, நான் இதோ வந்துடுறேன். வாங்க. நீங்க கவலைப்படுறதுக்கு ஒண்ணு நீங்க இல்லை. பண்ணது ரொம்ப பெரிய உதவி சார். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், திஸ் இஸ் ராகுல். ஹாய். அவங்க யாரு? நான் இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட். எப்பத்துலேருந்து? ஃபர்ஸ்ட் ஒண்ணா வேலை பார்த்தோம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கோம். எங்க பேரண்ட்ஸ் ஓகே சொல்லிட்டா கல்யாணம். இல்லைண்ணா பிரிஞ்சிருவீங்களா? அப்படின்னா பிரிஞ்சிருவீங்களா? சாரி, நான் நார்மலாக தான் கேட்டேன். நம்ம போலாமா? ஹலோ அம்மா. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஹலோ. ஹலோ. ஹாய், நான் நந்தினி பேசுகிறேன். நந்தினி சொல்லுங்க. உங்கள் வீட்டில் பேசி கல்யாணம் நிச்சயம் பண்ணது நான் தான். ரொம்ப நன்றிங்க. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஐம் இன்வைட்டிங் யூ டு மை பர்த்டே. நீங்கள் வந்தீங்கன்னா ஐம் மோர் தென் ஹாப்பி. டெஃபினட்டாங்க. ஓகே ஓகே, see you then. Bye. Hi guys. ஹாய். Hi. ஏதோ கிராண்ட் பார்ட்டின்னு சொன்னீங்க, இங்க யாருமே இல்ல. டாடி ஏதோ வேலை வந்துருச்சுன்னு பெங்களூர் போயிருக்காரு. அதான் நீங்க வந்துட்டீங்களா? லெட்ஸ் செலிப்ரேட். ஹாப்பி பர்த்டே. Thank you.
என்ன ஆச்சு? என்னாச்சு? நந்தினி சொல்லுங்க, என்ன ஆச்சு? இங்க வந்த